ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா. வரவரமுனி விஷய பூர்வ தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித சக்ஷகம். தேவி கோதாயதிபதி ஷடத்வேஷினௌ ரங்கஸ்ருங்கம் சேனாநாதோ விஹகவ்ய ருக்ஷப ஸ்ரீநிதி சிந்து கன்யா பூமாநீலா குருஜனவ்ருத புருச்சக்ஷேத்யமீஷாம் அக்ரே நித்யம் வரவரமுனே அங்கிரியுக்மம் பிரபத்யே. ஆண்டாள் எம்பெருமானார் நம்மாழ்வார் ஸ்ரீரங்க விமானம் சேனை முதலியார் பக்ஷிராஜனான பெரிய திருவடி ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார் பூதேவி நீலாதேவி ஆழ்வார்கள் ஆகியோர்களால் சூழப்பட்ட பரமபதநாதன் திருமுன்பே மங்களாசாசனார்த்தமாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திருவடியினை நித்தியமும் தொழுகின்றேன். திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளிச் செய்த வரவரமுனி சுச்சரித சக்ஷகம். சத்வஸ்தோ திவ்யரூபம் ரதிவரமஹிதம் பிராப்ய சந்தேஷகர்த்தா பட்டார்யாய ஸ்வசிஷ்யான் வினய பரிதயன் தோஷதிருஷ்டிம் விதூய பூர்வானுஷ்டானநிஷ்டः புனரபி விரக்ஷபாத்ரீஷமுக்யான் திதிருஷுः சாகம் ஸ்ரீவாதிபீக்ருத் குருமுகவினதை ராஸ்தயாசௌ பிரதஸ்தே. சத்துவகுணத்தில் நிலை நிற்பவராய் வானமாமலைஜீயர் முதலான யதிகளால் ஆசிரயிக்கப்பட்டவரான மாமுனிகள் நல்வார்த்தை கேட்டனுப்பிய வடநாட்டரசன் ஒருவனுக்கு பாகவத சேஷத்துவமே பரமார்த்தமென்று எழுதி அனுப்பினார். அக்காலத்தில் கோயில் பட்டர் ஒருவர் ஜீயரிடம், உம்முடைய சிஷ்யர்கள் நம்மை வணங்காமல் அவமானப்படுத்துகிறார்கள் என்று கூற, ஜீயரும் விசாரித்தளவில் சிஷ்யர்கள் அவருடைய தோஷங்களை சொல்லி, எங்களுக்கு அவரை அனுவர்த்திக்க விருப்பமில்லை என்ன, அவரை பெருமாளாக நினைத்து பணிவுடன் சேவித்து போருங்கள் என்று தோஷமுள்ள இடத்திலும் குண பிரதிபத்தி நடக்கும்படி செய்தார். பூர்வர்களின் அனுஷ்டானத்தில் நிலை நிற்பவரான பெரிய ஜீயர் மீண்டும் திருவேங்கடம் முதலான திவ்ய தேசத்து எம்பெருமான்களை சேவிக்க ஆசைப்பட்டு பிரதிவாதி பயங்கர மன்னன் முதலான பணிவுள்ள முதலிகளுடன் புறப்பட்டார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதாः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने
शुक्लपक्षे शरदृतौ वृश्चिकमासे नवम्याम् अस्यां शुभतिथौ इन्दुवासरयुक्तायां पूर्वपत्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள். பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன. அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள். பிள்ளை உறங்காவில்லிதாசரின் கிருஷ்ண பக்தி. கண்ணன் அழகிய திருக்கண்களை பெற்றிருந்ததற்கு காரணம் அவனுடைய தாயான யசோதை அழகான கண்களை பெற்றிருந்ததே காரணம் என்று பிள்ளை உறங்காவில்லிதாசர் கூறுவாராம். மகனுடைய கண் அவனுடைய தாயின் கண்ணைப் போலவே அன்றோ இருக்கும் என்பது அவருடைய உறுதியான கோட்பாடு. அப்பண்ண கண்ணால் அசோதை தன் சிங்கம் என்று திருமங்கையாழ்வார் பாசுரம் அவருக்கு ஆதரவாக இருந்தது. திருப்பாவை பாசுர வியாக்கியானங்களை ஆச்சாரிய பெருமக்களிடம் கேட்டு வரும்போது ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் என்ற வரிக்கு விளக்கமாக பிள்ளை உறங்காவில்லிதாசர் பிள்ளைக்கு தாய் வழியாகாதே கண் என்று விளக்கம் அருளிச் செய்தார். பிள்ளையின் கண்கள் தாயின் சாயலை கொண்டிருக்கும் என்ற உடன்கூற்றை அவர் தெரிவித்தார். எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று அஞ்சுகின்ற மனப்பாங்கை பெற்றிருந்தார் பிள்ளை உறங்காவில்லிதாசர். கண்ணபிரான் தான் பிறந்த பொழுதில் அப்போதுதான் பிறந்த குழந்தையாகையால் கம்சனால் தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை போக்கிக் கொள்ளும் பருவம் தனக்கு இல்லை. வசுதேவரும் தேவகியும் சிறையில் அடக்கப்பட்டிருந்தபடியால் அவனை காப்பாற்றுவதற்கு அங்கு வேறு யாரும் இல்லை. ஆனால் கம்சனோ எப்படியும் கண்ணனுக்கு தீங்கு விளைத்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். அவனிடமிருந்து கண்ணன் தப்புவதற்கு காரணமாக அமைந்தது அந்த இருள் கூடிய இரவுதான். எனவே கண்ணனை காத்த இந்த இருளையே சரணம் புக வேண்டும் என்பாராம் பிள்ளை உறங்காவில்லிதாசர். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் கஞ்சன் வலை வைத்தவன்று காரிருள் எல்லில் பிழைத்து என்ற பாசுரத்தை விளக்கும்போது பிள்ளை உறங்காவில்லிதாசர் எல்லோரும் அன்றைய கார் இருளை கைகூப்பி வணங்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவாராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.